ஹே கைஸ், இன்றைக்கி வந்து தேங்காய் பாலும் ஆப்பமும் தான் பார்க்க போகிறோம். தேங்காவை நல்லா திருவிட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதோட தேங்காய் பால் எடுக்க போகிறோம். தேங்காய் பால் நல்லா அரைச்சிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். தேங்காய் பால் வந்து ரொம்ப ஹெல்தி. நம்மளோட மில்க் எப்படியோ அது மாதிரி தான் தேங்காய் பாலும், அதை விட நிறைய நியூட்ரிஷியஸ். வாரத்தில் ஒரு வாட்டி தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதோட பால் மட்டும் எடுத்துக்கணும். தேங்காய் பாலும் ஆப்பமும் ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன். ரொம்ப எம்மியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம். ஜஸ்ட் தேங்காய் எடுத்து திருவிட்டு அதோட பால் எடுத்துடணும். பால் எடுத்துட்டு அதில் தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கணும். நாட்டு சர்க்கரையும் போடலாம், இல்லை நீங்கள் சீனி வேணும்னாலும் சீனி போட்டுக்கலாம் தேவையான அளவு. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மோஸ்ட்லி நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுங்கள். இப்போ தேங்காய் பால் நல்லா எடுத்தாச்சு. எடுத்ததில் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிவிட்டு எடுத்து சைடில் வச்சுருவோம். தேங்காய் பாலுமே காலைல எம்டி ஸ்டொமக்கில் கூட குடிக்கலாம், ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து பாலை ரீப்ளேஸ் பண்ணணுன்னா ஆல்மண்ட் மில்க்கு இல்லை நீங்கள் கோகோனட் மில்க் இது மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நிறைய ரீசர்ச் அது மாதிரி தான் சொல்லுது. நம்ம வந்து பால் தான் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. எள்ளு பால், பருத்தி பால், தேங்காய் பால் இந்த மாதிரி பாலும் யூஸ் பண்ணலாம். அதுவும் நல்ல நியூட்ரிஷியஸ் தான். ஓகே, நம்ம இப்போ பால் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆப்பம் ரெடி பண்ண போகிறோம். ஆப்பம் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு நல்லா எரிய வைக்கணும். அடுத்தது ஆப்பம் மாவு எடுத்து அதில் ஒரே கரண்டி போட்டுட்டு நல்லா அந்த பேனில் படுற மாதிரி நல்லா சுற்றி விட்டுறணும். ஆப்பம் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி சுற்றி விட்டுட்டிங்கன்னா அது வந்துடும். ஆக்சுவலாக எனக்கே தெரியாது, நானே இப்போ தான் ரீசெண்டாக கற்றுட்டு பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் நல்லா மூடி போட்டு அதை வந்து வேக வச்சிடணும். ஆப்பம் நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். தானாகவே வந்துட்டோம், வெந்துருச்சுன்னு எடுத்து பிளேட்டில் போட்டுடணும். நெக்ஸ்ட் ஆப்பம் ஒரே ஒரு கண்டி மாவு ஊற்றிட்டு இது வந்து இப்படி சுற்றணும். இந்த வர அது வந்து மூடி போட்டு வச்சுட்டா கொஞ்சம் நல்லா வெந்துடும். எம்மியான ஆப்பம் அப்புறம் தேங்காய் பால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக.